சில குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. இது உங்கள் கௌதம் மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் எப்படி இருந்துச்சு கொஷின் பேப்பர்? ஈஸியாக டஃப்பாக ஆவரேஜாக எப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அண்ட் கொஷின் பேப்பர் எப்படி கேட்டிருந்தாங்க, ஈஸியாக டஃப்பாக எப்படி எல்லாமே எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ரைட்னீங்களோ எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் ஏதாச்சும் கிரேஸ் மார்க்ஸ் வர மாதிரி கொஷின் வந்திருந்தால் என்ன கொஷின் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. பிகாஸ் நீங்கள் சொன்னாலும் எனக்கே தெரியும் இல்லையா, ஏன்னா நீங்கள் தான் எக்ஸாம் ரைட்னீங்க, உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ஏதாச்சும் டவுட்ஃபுல்லாக இருந்தாலுமே பரவாயில்ல, என்ன கொஷின் அப்படிங்கிறத எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பிகாஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கிரேஸ் மார்க் கொஷின்ஸ்லாம் அப்படி ஏன்னா என்ன அப்படின்னு இந்த உங்கள் சிலபஸில் இல்லாமல் புக்கில் கவர் ஆகாமல் இல்லை இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸு வேல்யூஸ் அந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கும் மேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இப்போ கிரேஸ் மார்க் கொஷின்ஸ். பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் அப்படி இல்லைனா கொஷின் கம்ப்ளீட்டாக எண்ட் ஆகலை புரியல அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இப்போ கிரேஸ் மார்க் கொஷின்ஸ். உங்களுக்கே தோணிருக்கும் இல்லையா, இது நமக்கு சிலபஸில் இருக்கா, இந்த மாதிரிலாம் பார்த்த மாதிரியே இல்லையே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா என்ன கொஷின் அப்படிங்கிறத எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கப்பா, ஓகேவா? அண்ட் ஏன் சில அது சேர்ந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் சொல்கிறோம் நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறப்போ, ஓகேங்களா? ஸோ கிரேஸ் மார்க்ஸ் கொஷின் ஏதாச்சும் வந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ப்பா. அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ திரும்பவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் மறந்துலாம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஏன் சொல்கிறேன், உங்களுக்கான ஆன்சருக்கு இன்னும் 5 to 10 minutes அந்த குரூப்பில் அப்லோட் ஆயிடும். உங்களுக்கு பிடிஎஃபாகவே அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ மறந்துடாமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏன் இந்த ஆன்சருக்கு இவ்வளோ லேட்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே 1.5 1.10 அப்படின்னு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அவங்க எக்ஸாம் முடிஞ்சு ஆன்சர் ஸ்கீலாம் கண்டுபிடிச்சி அதை பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி எனக்கு அனுப்பணும் இல்லையா. ஸோ அதனால தான் இப்போ டிலே ஆகுது. என்னால் முடிஞ்சளவுக்கு நானும் உங்களுக்கு சீக்கிரம் அனுப்ப ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சருக்கு இன்னும் 5 to 10 minutes அதில் அப்லோட் ஆயிடும். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்கப்பா. ஸோ 10th நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் குரூப்லாம் டிசைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கரெக்டாக படிங்கப்பா. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் பிடிஎஃபாகவே நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் மட்டுமே உங்களால் பார்த்து படிக்க முடியாது. இந்த மாதிரி பிடிஎஃப் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பிடிஎஃப் நாங்கள் அதில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மாதிரிப்போ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும். ஸோ எல்லாமே ஈஸி தான்ப்பா. அதெல்லாம் எப்படி அட்டன் பண்ணணும், ஏதாச்சும் ட்ரிக்ஸு டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அண்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரிலாம் பார்த்து கரெக்டாக படிச்சுக்கோங்க ஃபுல்லாக. அதுலேயும் நீங்கள் எதுவுமே லீவ் பண்ணாமல் எல்லாமே படிச்சிங்கன்னா நீங்கள் தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ மறந்துடாமல் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆன்சருக்கு இன்னும் 5 to 10 minutes அந்த குரூப்பில் அப்லோட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ டாடா பாய் சில குட்டீஸ்.